The second wave has hit us. Please wear a mask and stay safe. Carry a sanitizer. Don't touch your face without using a sanitizer when you're outside. Thank you. ஹலோ வெல்கம் டு த மம்மி ரிட்டர்ன்ஸ். போன தடவை ஆறார புழிஞ்சு கசக்கி எடுத்தாச்சு 5 செக்மெண்ட்ல. இந்த தடவை வந்து மம்மி ரிட்டர்ன்ஸ்ல எந்த டீமை பத்தி பேச போறோம் அப்படின்னு பீடாவை கேட்கலாம். பீடா தெரியுமா எந்த டீமை பத்தி பேச போறேன்னு? பஞ்சாபி பஞ்சாபி பிளே பஞ்சாபி. கரெக்டா போட்டு வந்திருக்கேன்ல ரெண்டு, அதுக்காகவே மரியாதை கொடுக்க வேணாமா? சரி, எப்படி போட்டு வந்திருக்கேன் பாரு நல்லா. நம்ம 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 உள்ளமும் சரி, நம்ம மனசும் சரி, நம்ம போடுற துணியும் சரி, நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத சொல்லணும். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டீம் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப். முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க. வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதை சொல்லியே ஆகணும். இப்ப அந்த டீமோட பேர் PKS. எஸ், PKSனா பம்மல் கே சம்பந்தம் கிடையாது, பஞ்சாப் கிங்ஸ். முன்னாடி KXIPன்னு இருந்தாங்க, கிங்ஸ் 11 பஞ்சாப்னு. இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸோட டீம் ப்ரிவியூக்குள்ள போறோம். வரலாறு தல அஜித் என்ன சொல்ல நினைக்கிறாரு அந்த டீமை பத்தி அப்படின்னு கேட்க போறேன். போன தடவை நானே வச்சு பின்னி பெடல் எடுத்துட்டேன். இன்னைக்கு பீடா என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவர் மிஸ் பண்றத நான் சொல்றேன். தெரியும், சொல்லுப்பா. PKS பத்தி உனக்கு என்னப்பா தெரியும்? வாட் டு யூ நோ அபௌட் PKS? ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008ல வந்து அப்படியே அடிச்சு மிதிச்சு உங்களுக்கு வந்து குவாலிஃபைஸ் போனாங்க. 2009ல ரொம்ப க்ளோஸா போயிட்டு லாஸ்ட் மேட்ச் அன்பார்ச்சுனேட்டா ஜெயிக்க முடியாம பூட்டை விட்டாங்க. அதுல வந்து தடுக்கி விழுந்தவங்க எழுந்திருக்கலன்னு சொல்லுவேன். அன்டில் 2014ல வந்து பியூட்டிஃபுல்லா வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. மேக்ஸ்வெல் அண்ட் டேவிட் மில்லர்னு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பேர் வச்சு இடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா எழுந்தாங்க. 18-19ல பாத்தீங்கன்னா க்ளோஸா போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 7 கேம்ஸ்ல டாப்பிங் தி டேபிள் ஆன் போத் தி சீசன்ஸ். அப்புறம் அன்பார்ச்சுனேட்டா படி ஏற முடியல, ட்ரெயின் வேகமா ஓடிடுச்சு. லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க, ட்ரெயின் வந்து ஒரு 276 கிலோமீட்டர் தள்ளி ஓடித்து. அதுக்கப்புறம் மட்டன் ஒத்தையால 2 பேரை வச்சு இழுத்து பிடிச்சி கம்பார்ட்மெண்ட்ல ஏறி தடுக்கி விழுந்தாங்க. பட் இந்த வருஷம் ப்ராபப்ளி பாத்தீங்கன்னா திருப்பி இந்த கேப்டன் கண்டினியூட்டி, கோச்சஸ் கண்டினியூட்டி இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கிறதுனால இந்த தடவை அந்த நான் முதல்ல போட்ட அந்த பாங்கரா டான்ஸா, என்ன டான்ஸ் அது நடக்கிறதுக்கு பஞ்சாபி ஃபேன் வரும்போது அவரை பாட சொல்லலாம். சரி, அவங்களோட ஹை பாயிண்ட்ஸ் அழகா சொன்னீங்க. அவரோட ஆலிஸ்வெல் மேக்ஸ்வெலோட 2014 சீசனு, அதுக்கப்புறம் 2018 நல்ல வாய்ப்பு இருந்தது. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த டீமுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ படி எனக்கு வந்து தலைவனா இருக்கிற ஒரு சான்ஸை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் நானும் ரீசனபிளா பண்ணினேன். ஆனா என்னால ரிசல்ட் டெலிவர் பண்ண முடியல. அதனால அந்த டீமுக்கு எப்பவுமே ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் அந்த நீங்க சொன்னீங்க 2008ல பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டட்டட் சைடு பிடாக். ஃபர்ஸ்ட் போறேன், யுவராஜ் சிங் பாக்குறேன். CSKவோட போறேன் ஊருக்கு. அந்த டீமை பார்த்தாலே பகீர்னு ஆடி போடுது. யுவராஜ் சிங், அவர் பேர் என்ன, அப்புறம் நிறைய பேருக்கு தெரியாது, கரண் கோயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாப்ல லெஃப்ட் ஹேண்டர் ஊக்கன் போல் அப்படின்னு ஆஃப் ஸ்பின்னர் அவர் ஆடி இருந்தாரு. ஃபாரினர்ஸ் பாத்தீங்கன்னா பிரெட் லீ, ஜேம்ஸ் ஹோப், குமார் சங்ககாரா, மஹேலா ஜெயவர்தனே. அதாவது ஆரவாரமான டீம், சாதாரண டீம் கிடையாது. ஷான் மார்ஷ் அப்போ ஒரு நியூபி. இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர்னு நினைக்கிறேன் அவர் அந்த சீசனு. இன்ஃபேக்ட் ஸ்டில் இஸ் த ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஃபார் கிங்ஸ் 11 நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, 2008ல அவங்க 3rd பிளேஸ் பினிஷ் பண்ணாங்க. தி லுக் குட். அவங்க தான் ஜெயிக்க போறாங்கன்னு பாதி பேர் நம்பினாங்க. ஃபைனல்ல அந்த CSK செமிஃபைனல்ல தோத்தாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த 2-3 சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் 4வது டீம் போய் டக்குன்னு ஜெயிச்சிடறாங்க காம்படிஷன். உடனே தான் இந்த மாடல் கொடுத்தாங்க, இன் அண்ட் அவுட் மாடல். 1+4, 2+3 அந்த மாடல் கொண்டு வந்தாங்க. அதுக்கு கிங்ஸ் 11 வந்து ஒரு KXIP அப்படின்னு சொல்லலாம். இப்ப PKS மாறி இருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மொகாலி கிரிக்கெட் ஸ்டேடியம். நம்ம விஜயகாந்த் வந்து தேவன் படத்துல மொகாலி கிரிக்கெட் ஸ்டேடியம்ல செக்யூரிட்டி போட சொன்னாரு. இப்ப அவர் தமிழ்நாடுல வந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. மொகாலி கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டு. லீடிங் ரன் ஸ்கோரர் முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஷான் மார்ஷ். லீடிங் விக்கெட் டேக்கர் பார்த்தோம்னா பியூஷ் சாவ்லா 84 விக்கெட் எடுத்திருக்காரு. பியூஷ் சாவ்லா. ஷான் மார்ஷ் வந்து 2000 ரன் மேல 2002 விக்கெட் அடிச்சிருக்காரு. பியூஷ் சாவ்லா அவ்வளவு வருஷம் ஆனாரு இங்க KXIP ஆனாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா மாதிரி ஒரு போலர் வந்து பெருசா உங்களுக்கு வந்து 4 for 17 ரெகுலரா எடுக்க மாட்டாரு. ஆனா அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணினே இருப்பாரு. ஒரு எவ்ரி 3rd மேட்ச் பாத்தீங்கன்னா கஷ்டமா 7 ஓவர்ல 82க்கு நோலாஸ் இருக்கும் ஆப்போனன்ட். அப்போ வந்துட்டு ஒரு ஓவர்ல 6 ரன் கொடுப்பாரு, கொடுத்து ஒரு விக்கெட் எடுப்பாரு. அந்த மாதிரியான ஒரு போலர், ஒரு கலெக்டிவ் பெர்ஃபார்மர். திடீர்னு வந்து ஒரு 17 ஓவர்ல வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஒரு 2 6 தூக்கி லாங் ஆன்ல சொருவாரு. இஸ் ஆல்வேஸ் பீன் கன்சிஸ்டன்ட். லாஸ்ட் டைம் வந்து அவரு சென்னைக்கு ஆடும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோ அவர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்த ராலிக்கிங் ஸ்டார்ட். பியூஷ் சாவ்லாங்கிறது நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நிறைய பேர் அவரோட யூட்டிலிட்டி என்னன்னு தெரியாம இருக்கும். ஒரு 14 மேட்ச் ஆடினீங்கன்னா ஒரு 16 விக்கெட் வித் எக்கானமி ஆஃப் 7.44 கேரண்டீட் உங்களுக்கு.
இன்ஃபேக்ட் அந்த எனக்கு 2010 சீசன்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த வருஷம் 2011ல பால் வால்தாட்டி அப்படின்னு ஒரு கிரிக்கெட்டர் இருந்தாரு. கிங்ஸ் 11 தான் ஃபர்ஸ்ட் ஒரு 180 190 சேஸ் சிஎஸ்கேயோட பிரீஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்ப கூட ஒரு பால் போட்டா அவரு அப்படியே அடிப்பாரு மிஸ் டைம் ஆகி ஆல்பி மார்க்கல் அப்படியே ஒரு 8 போடுவாரு மிட் ஆஃப்ல 8 போட்டு போறதுக்குள்ள பால் விழுந்துடும் கேட்ச் மிஸ் டைம் ஆகி அங்க ஆரம்பிச்சவர் தான் அடி நடிச்சு மேட்ச் ஜெயிச்சிருவாரு. என்னப்பா 8 கிடையாது சாமி படத்துல விவேக் சொல்ற அந்த இன்னிங்ஸ் எப்படின்னா சென்னை 8 இல்ல ஓய் 7.5 போட்டு காட்டுறேன் அப்படின்னு. ஏன்னா அப்பெல்லாம் 190 வந்து உங்களுக்கு சென்னையில அடிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இவர் வல்தாட்டின்னு ஒருத்தர் இறங்கின போது நிறைய பேருக்கு யாருன்னு தெரியவே தெரியாது. அவர் அப்படியே வந்து நின்ன போது எல்லாரும் அப்படிதான் சொன்னாங்க. அது அந்த பர்டிகுலர் டயலாக் தான் வரும். அது 8 இல்ல 7.5 அந்த இன்னிங்ஸ் போட்டாரு. பிரவீன் குமாரோட ஸ்விங் அங்கதான் ஃபர்ஸ்ட் வர ஆரம்பிச்சது. சந்தீப் சர்மா இன்ன நோட் போடுறது அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு. பர்விந்தர் ரவானா இந்தியா போய் ஆடினாரு. பர்விந்தர் ரவானா இந்தியா போய் ஆடினது வந்து கிங்ஸ் 11ல வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு தான் அதுக்கப்புறம் போய் இந்தியாவுக்கு ஆடினாரு. அதுக்கப்புறம் நிறைய ஆடல பாவம். பர்விந்தர் ரவானாலாம் ரொம்ப பாவம் கஷ்டப்படுற ஒரு ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்ல வந்து விளையாடினவர். அவருக்குலாம் கிரெடிட் கொடுக்கணும். கிங்ஸ் 11ல தான் எடுத்தாங்க அவர் ஃபர்ஸ்ட். வேற யார் பிளேயர்ஸ்? ரமேஷ் பவார் ஆடினாரு. ரமேஷ் பவார்லாம் சீசன்ட். இந்த கரண்வீர் சிங்னு ஒரு லெக் ஸ்பின்னர் மோஸ்ட் ஸ்லோ ஸ்பின்னர் ஆன் ஆவரேஜ் எவர் பிளேட் ஃபார் ஐபிஎல். அவர் எப்படின்னா அந்த காலத்துல நான் என்சிஏல ஒர்க் பண்ணும்போது அந்த கம்பைன்ட் யூனிவர்சிட்டிஸ்னு ஒரு டீமுக்கு என்ட்ரி கொடுப்பாங்க அந்த அண்டர் 19 ஜோனல் டோர்னமெண்டோட. அப்போ வந்துட்டு அள்ளுன்னு விக்கெட் அள்ளி ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்தியா அண்டர் 19 டீமுக்கு இங்கிலாந்து டூருக்கு வந்தார். எங்களோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் திடீர்னு பஞ்சாப் எங்க இருந்தாரு காணாம போயிட்டாரு. எங்க இருந்தோ அந்த 2014 எடுத்தாரு. 5 மேட்ச்ல திடீர்னு கடைசி இந்த ஃபேக் என்ற டோர்னமெண்ட் கொண்டாங்க. ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வந்து அப்படியே ஸ்லோவா தூக்கி போட்டு 5 மேட்ச்ல 11 விக்கெட் எடுத்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. சோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் மன்னன் ஓரா அப்படின்ற ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணாங்க. ஒரு பிளேயர் ரீடைன் பண்றாங்க அப்படின்னா யூ ஷுட் see how good he used to be. அது மிட் ஆஃப் மேல அடிப்பார் பாருங்க ஆன் த ரைஸ். அப்புறம் மன்தீப் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு சின்ன பையனை குட்டையா துருண்டு அந்த வரும்போது நிறைய பிளேயர்ஸ் இந்த மாதிரி அவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க சந்தீப் சர்மா. சோ சாம் கரனை பத்தி சொல்லணும்னா எல்லாரும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஆனஸ்ட்லி ஆப்ஷன்ல நான் உக்காந்தேன். நான் வந்து என்ன சொன்னேன் எங்க கேப்டன் கிட்ட என்னோட கோடி இது 5 கோடி பட்ஜெட் தான் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு அப்ப ஆஸ்திரேலியால டெஸ்ட் ஆடி இருந்தாரு கேப்டன் பேரை நான் சொல்ல விரும்பல. தேவையில்லாம யாருக்கும் பப்ளிசிட்டி நான் கொடுக்க மாட்டேன். அவர் என்ன பண்ணாங்க தமிழ்ல தான் பேசுறாரு. தமிழ் கேப்டன் அது மட்டும் குழு சொல்லிடுறேன். பார் நீ என்ன பண்ண தெரியுது 5 கோடி சொல்லாத அவனை எடுக்கல உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு 7.2 crores. சோ அந்த சுட்டி குழந்தைய வந்து ஐபிஎல்ல உருவாக்குனது அந்த தமிழ் கேப்டன் தான். சோ கிரெடிட் ஷுட் கோ டு ஹிம். அட உடையா சும்மா நீ இன்னும் ஒண்ணே தான் சொல்ல சேவ் சென்டர்ஸ் போட்டு இந்த ஷோல உட்காந்துருக்காருன்னு மட்டும் சொல்ல. சரி இந்த ரவுண்டு முடிவுக்கு வந்துருச்சு. நல்லா நீட்டமான ரவுண்டு. ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி பிடித்தமான டீம் நான் இருந்ததுனால அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. தலைவா இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி விஜயோட ஒரு படத்தை பத்தி வேணா நம்ம பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பழைய படத்துக்கு போகாம கொஞ்சம் ரீசனபிள் பழைய படம் எனக்கு பிடிச்ச படம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல மொத்தம் 3 கேரக்டர் வரும். கிச்சனமூர்த்தி அப்புறம் சூர்யா பேர் அந்த படத்துல சூர்யா பேர்லாம் தெரியாது. பட் ரொம்ப நல்ல படம். அது ஒரு மாதிரி எமோஷனல். இவரு ரொம்ப நல்ல எமோஷனல் மட்டும் இல்ல சரியான காமெடி ட்ராக் பீடா. அது தக்க சையா இருக்கா அப்படின்னு கேட்டு வருது. அந்த மாதிரி எதுக்கு அது 3 பேர் சொன்னா அந்த 3 பேர் மாதிரி தலைவா டைம் டு லீட்ல இவங்களுக்கு 12 கேப்டனோ 13 கேப்டனோ இருந்திருக்காங்க. ஹையஸ்ட் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி. எவ்வளவு கேப்டன் இருந்ததே இல்ல. சுருக்கமா சில பேரை சொல்லணும் அப்படின்னா யுவராஜ் சிங், சங்கக்காரா, மகேலா ஜெயவர்தனே, கில் கிறிஸ்ட், ஹசினா சாதா ஹசில, டேவிட் ஹசி, ஜார்ஜ் பெய்லி, வீரேந்தர் சேவாக், அதுக்கப்புறமா முரளி விஜய், மேக்ஸ்வெல், அஸ்வின். அதோட நிறுத்திக்கிறேன். அது என் பேர் வர வரைக்கும் படிக்கணும் படிச்சிருந்தாங்க ஜாலி. அது என்ன உங்களுக்கு அந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஒதுக்கி வச்சிருக்கீங்க டேவிட் மில்லர் கேப்டன் பண்ண மட்டும் சொல்ல மாட்டீங்க. அதுதான் இல்ல என் பேர் தெரியாம விட்டேன். என் பேர் சொல்ற வரைக்கும் ஒரு நிறைய பேர் சொல்லணுமேங்கிறதுக்காக ஒரு 7-8 பேர் சொல்லிட்டு என் பேரோட நிறுத்திட்டேன். சரி டேவிட் மில்லர் அப்புறமா KL ராகுல் ஆஃப்லேட். KL ராகுல் இந்த செகண்ட் சீசன் லீட் பண்றாரு பிகேஎஸ். பமல்கே சம்பந்தம் இல்ல திருப்பி சொல்ற பஞ்சாப் கிங்ஸ் ரீபிராண்ட் பண்ணிருக்காங்க அவங்க பேரை. இப்ப நான் இன்னும் ஒண்ணே சொல்றேன். நீங்களே சொன்னீங்க 2008ல எவ்வளவு நல்லா பண்ணாங்க அவங்கன்னு. இதுல சக்சஸ்ஃபுல் கேப்டன் யார் தெரியுமா கிங்ஸ் 11 பஞ்சாப் உங்களுக்கு? 29 மேட்ச் கேப்டன்சி பண்ணி 17 மேட்ச் ஜெயிச்ச யுவராஜ் சிங். அவர் தான் சக்சஸ்ஃபுல். 2008ல ரொம்ப நல்லா பண்ணாங்க. 2009ல வந்து அந்த ட்ரெயின் கடைசி இதுல லாஸ்ட் பெல் அடிச்சு போயிடுச்சு. அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்க அவரோட கேப்டன்சியை தூக்கிட்டு மாத்தினாங்க. அடுத்த வருஷம் 2010ல கடைசி பிளேஸ். அங்க வந்து அடிதான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க யோசிச்சு 2014ல கம்ப்ளீட்டா சப்போர்ட் ஸ்டாஃப் வந்து எல்லாத்தையும் ஃபாரினர்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஸ்ரீதர், சஞ்சய் பாங்கர் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு
ஜார்ஜ் பேலியை கேப்டனா போட்டாங்க. ஏன்னா ஜார்ஜ் பேலி வந்து வாஸ் வெல் நோன் ஃபார் இஸ் கேப்டன்சி. இந்த ஆஸ்திரேலியா அந்த டொமஸ்டிக் பிக் பேஷ் அதெல்லாம் வந்துட்டு ஒரு கேப்டன்சி பத்தி எல்லாம் பெருசா சொன்னதுனால கிட்டத்தட்ட ஒரு பேட்ல பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸே கிடைக்கல. பட் அந்த வருஷம் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. 11 மேட்ச் ஜெயிச்சாங்க 2014. ஜெயிச்சு ரொம்ப நல்லா போயிட்டு ஃபைனல்ஸ் போனாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லா இன்ஸ்பைட் ஆஃப் ரித்தமான் சாஹாஸ் ஹீரோயிக்ஸ் they couldn't defend a big score of 200 in Bangalore. அடுத்த வருஷம் என்னாச்சு, திருப்பி அன்பார்ச்சுனேட்டா கடைசி பிளேஸ் வந்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, அடுத்த வருஷம் திருப்பி கேப்டன்சி மாத்தி எல்லாரையும் மாத்தி. சோ இந்த மாதிரி நீங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அந்த கேப்டன் கோச் வந்து எந்த அளவுக்கு அந்த கிரவுண்ட் கண்டிஷன்ஸ் அந்த கல்ச்சரை எம்ப்ரேஸ் பண்றாங்க. அந்த லாங்கிட்டிவிட்டி இருக்கிற டீம்ஸ் மட்டும்தான் நல்லா பண்ணிருக்கு. அதுதான் ஐ ஹியர் யூ பிரசன்னா. இப்ப நான் ரீசெண்டா ஒரு F1 டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு இருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரி பார்க்கும்போது இல்ல இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய டைம் கரெக்ட், இது ஒரு பிசினஸ், இது ஒரு வேகமா போற ஒரு ஃபார்மேட், வேகமா இருக்கிற ஒரு பிசினஸ். 3 மாசம் தான் ஒரு டீமுக்கு ரோலே. நிறைய ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ்க்கு அகாடமிஸ் கூட இல்ல. ஒரு சில ஐபிஎல் பிரான்ச்சைசிஸ் தான் அகாடமிஸே வச்சிருக்காங்க. லாங் டர்மா பிளேயர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட் இல்ல. F1 எல்லாம் என்ன பண்றாங்க, வருஷம் லாங்கா வச்சிட்டு இருக்காங்க. டிரைவர்ஸ் கான்ட்ராக்டே பாதி சீசன் வரைக்கும் எல்லாம் போடுவாங்க. 2-3 ரேஸ்ல சரியா ஓட்டல, எங்கேயா ஒரு வாட்டி இடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த டிரைவர் மேல பிரஷர் போட்டு தூக்கிடுவாங்க. இந்த ஸ்டேக்ஸ் ஆர் ஹை, இதெல்லாம் நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஒரு பிளேயர் கம்யூனிட்டியா ரொம்ப பேக்கிங்கோ இல்ல இதுவோ எதிர்பார்க்க முடியாது. ப்ரொஃபஷனல் வேர்ல்டு ஒர்க் ஆலனா ஒர்க் ஆல, தேங்க்யூ ஒர்க் ஆலன்னு சொல்லி சல்யூட் ஆயிட்டு போயினே இருக்க வேண்டியதான். ஏன்னா அதுதான் தட் இஸ் வேர் திஸ் இஸ். கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி பேசணும். நீங்க தான் கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி சொன்ன டாம் மூடி, மைக்கேல் பெவன், டேரன் லிம்மன், இந்த மாதிரி பல பேர் இருந்திருக்காங்க. கோச்சிங் ஸ்டாஃப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. மைக் எசன், ரீசெண்டா அனில் பாய் வேற இருக்காரு. அதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டாம் மூடி தான் உங்களோட ஃபர்ஸ்ட் கோச். சோ வந்து அந்த 2-3 வருஷம் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் they went on to add டேரன் லீமன். அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்லைடு வர ஆரம்பிச்சு. நான் வந்து இந்த கோச் எல்லாம் பாயிண்ட் அவுட் எல்லாம் பண்ண மாட்டேன், அதனால ஸ்லைடு வந்தது. ஓவரால் இந்த டீமுக்கு ஸ்லைடு வந்துச்சு. they were trying to do swapping, changing. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த பிராட் ஹார்ஜ் வந்து கோச்சா வந்தாரு. இப்போ நான் வருஷம் தான் பிராட் ஹார்ஜ் வந்தாரு. இப்ப சஞ்சய் பங்கர், ஆர் ஸ்ரீதர் அன்பார்ச்சுனேட்டா இதுக்கு போனதுனால இந்தியன் டீம் இன்ட்ரெஸ்ட் வர முடியாதுன்ட்டாங்க. சோ பிராட் ஹார்ஜ் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 7 மேட்ச்ல 6 ஜெயிச்சுனா தான் முன்னாடியே சொன்னவங்களுக்கு அப்படியே பயங்கர ஃபாஸ்டா ஓடிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும் போது என்ன பண்ணிருக்கணும், ப்ராபப்லி தே மேட் ஆஃப் ஸ்டிக் ஆன் வித் தட் காம்பினேஷன் பண்ணல. அடுத்த வருஷம் மைக் எசன், ஸ்ரீதரன் ஸ்ரீராம் அந்த கேங் வந்தாங்க உங்க கேப்டன்சில. அங்கேயும் அப்பயே என்னாச்சு, 7 மேட்ச் முடியும் போது எவ்ரிபடி புட் தேர் மணி, கரகாட்டம் மாதிரி தலையில வச்சாங்க. போத்தான் போறோம், நானும் உங்களோட இருந்தேன், எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, ஆஹா வந்துருவோன்னு. பட் கடைசியில அந்த பஸ் வந்து பிடிக்க முடியல. பர்டிகுலரா அந்த கிரன் போலாட்னு ஒருத்தர் அதை மாத்தினாரு மும்பைல, அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆடி. சோ இப்ப என்ன பண்ணாங்க, இப்ப அனில் பாய் எடுத்துன்னு வந்தாங்க. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஐ எம் வெரி ஹாப்பி, கேப்டனை ரிட்டைன் பண்ணிருக்காங்க, கோச்சை ரிட்டைன் பண்ணிருக்காங்க. சோ இப்போ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம் தரணும் அந்த பாண்டிங், அந்த கல்ச்சர், அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஹோப்ஃபுல்லி தே வில் கண்டினியூ திஸ் அண்ட் வி ஹோப் தட் தே வில் டு வெல் திஸ் டைம். டெஃபினட்டா நல்லா பண்ணுவாங்க. நமக்கு ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டும் இருக்கு, நல்லா பண்ணணும்னு வாழ்த்துறேன். எனிவே சப்போர்ட் ஸ்டாஃப் ஆஃப் தி சீசன் யார் இருக்காங்க, அன்சங் ஹீரோஸ் யாரு அப்படின்னு பார்த்தா அனில் பாய் இருக்காரு. அனில் கும்ப்ளே டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் இருக்காரு. ஆண்டி ஃபிளார் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஜாப் பண்ணியிருந்தாரு இங்கிலாந்து கிரிக்கெட்ல, அவர் தான் அசிஸ்டன்ட் கோச். கிறிஸ் கேல் விளையாட போறாரா, பிடாக் மென்டாரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். விளையாட போறாரா இல்லையா? லாஸ்ட் டைமே நிறைய பேர் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அவரை ஏர்லியரா கொண்டு வந்துடணும். டெஃபினட்டா ட்ரை பண்ணாங்கப்பா. நம்மளே அவரை வந்து நம்பர் 3 நம்பர் 4 ஆட வைக்க ட்ரை பண்ணோம். போன வருஷம் அனில் பாய் கலக்கிட்டாரு 3 ஆட வச்சு. அவர் மென்டார் கம் இதுவா இருக்காரு. அப்புறம் நம்ம அவங்களோட சோசியல் மீடியா கேம்ல ஒரு அங்கமும் வகிச்சு வர வசீம் ஜாஃபர் பேட்டிங் கோச். புதுசா போலிங் கோச் எடுத்துருக்காங்க டேமியன் ரைட், ஃபீல்டிங் கோச் ஜான்டி ரோட்ஸ். அப்புறம் அனில் பாயோட ஃபேவரட் அண்ட் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரூ லீப்பஸ் பிசியோ. ரொம்ப வருஷமா அனில் பாய்க்கும் அவருக்கு ஒரு ரேப்போ இருக்கு, நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு அனில் பாய. எனிவே அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் மேனேஜரை மட்டும் விட்டீங்களா, அவினாஷ் வைத்தியா. அவரு ஒரு லெஜெண்ட், இந்தியா ஏக்கெல்லாம் ஆடி இருக்காரு, ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குட் மேனேஜர். அதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம். கர்நாடகா பிளேயர் அவினாஷ் வைத்தியா, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு நிக் நேம் ஜார்ஜ் அப்படின்னு வேற இருக்கு. சோ அவர் தான் வந்து அங்க மேனேஜரா இருக்காரு. எனிவே பிசினஸ் மேன் அப்படிங்கிற ரவுண்ட்ல மகேஷ் பாபு யாரை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு பாத்துடலாம். தலைவாட்டு லீட்ல விஜய் கொண்டு வந்தது பார்த்தோம். இப்ப பிசினஸ் மேன்ல மகேஷ் பாபு. அவங்களோட ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பிராண்ட் அம்பாசிடர் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீடிசென்டா அவங்க தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நிறைய பேருக்கு ஹிடனா இருக்கிற அவங்க ஓனர்ஸை பத்தி தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க, வெரி வெரி பிக் கைஸ். மோஹித் பர்மன் டாபர் குரூப்போட எம்டி அவர் தான். அப்புறம் நெஸ் வாடியா, அவங்க வாடியா குரூப் அந்த பிரிட்டானியா கம்பெனிலாம் அவங்களுக்கு தான். ப்ரீடிசென்டா அவங்களும் ஒரு ஓனர். கரண் பால் அப்படின்னு சொல்லிட்டு அபிஜே குரூப்ல இருக்காரு, அவரும் ஒரு ஓனர். 4 ஓனர் மொத்தம். சிஇஓ வந்து சதீஷ் மேனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் லாஸ்ட் 3-4 இயர்ஸா இருக்காரு. டீம் மேனேஜர் அவினாஷ் வைத்தியா இதுல வருது, அதான் நீ விட்டேன் லாஸ்ட் டைமே சொன்னேன். பிராண்ட் அம்பாசிடர் சொல்லியாச்சு. இந்த வருஷம் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்திருக்குன்னா பயங்கர பைசாக்கு, அதாவது நம்மளுக்கே நல்லா தெரியும் லாஸ்ட் 3-4 சீசன்ஸா
மினி ஆக்ஷன் இருக்கிறதுனால மினி ஆக்ஷன்ல எப்பவுமே பைசா நிறைய போவாங்க பிளேயர் ஒரு, ஏன்னா கம்மியான ஆளுங்க அவைலபிலிட்டி, மணி நிறைய இருக்கும். ஜெய் ரிச்சர்ட்சன் எடுத்திருக்காங்க 14 கோடி எடுத்திருக்காங்க ஜெய் ரிச்சர்ட்சன், அவங்க தான் காஸ்ட்லியஸ்ட் பிளேயர். ஃபேபியன் ஆலன் எடுத்திருக்காங்க, மோசஸ் ஹென்ரிகஸ் எடுத்திருக்காங்க, ஒரு வாட்டி வந்துட்டு போனாரு. யுவர் தாட்ஸ் ஆன் தேர் அதர்வைஸ் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி, ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஓவர் தி இயர்ஸ் எப்படி இருந்திருக்கு? இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாவே இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் விட்டு அப்படியே கம்ப்ளீட்டா டீம் வந்து ரீவேம்ப் பண்ணிருக்காங்க. தட் இஸ் வாட் ஹஸ் பீன் தேர் ஸ்ட்ராட்டஜி. இந்த வருஷமும் தட் இஸ் நோ டிஃபரெண்ட். இப்ப நீங்க ஒரு பவர் பேக்ட் பிளேயர், நான் இம்பாக்ட் கிரியேட் பண்றாருன்னு எதிர்பார்க்கிற ஒரு பிளேயரை விட்டீங்க, ரைலி மெரிடித். அவர் என்ன பொறுத்த வரைக்கும் he is another guy who can challenge probably ஆண்ட்ரிக் நார். 8 கோடி ரூபாய்க்கு போனாரு அவரு, 8 கோடி ரூபாய்க்கு போனாரு. 8 கோடி who can really crack that 100 miles per hour barrier. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம்லி குவிக். நான் என்ன சொல்றேன்னா ஆஷ், எனக்கு தெரியல இதை நீங்க ஒத்துப்பீங்களா இல்லையான்னு. இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப்ல இந்த கரண்ட் கிராப் ஆஃப் டீம்ல எத்தனை பேர் 50 மேட்ச் ஆடி இருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? 50+ கேம்ஸ் ஐபிஎல் மேட்சா கிங்ஸ் 11 மேட்சா தான் 50 கேம்ஸ் ஃபார் கிங்ஸ் 11 பஞ்சாப். இல்ல யாருமே இருக்க மாட்டாங்க. கேஎல் ராகுல் கூட இருக்க மாட்டாரு, அவரு 3 சீசனா தான் ஆடி இருக்காரு. சோ இப்ப நீ மத்த டீம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கே ஒரு 3ல இருந்து 4 பிளேயர் வந்து 50 மேட்ச் ஆடின மினிமம் இது இருப்பாங்க. இந்த பேக் போன் ஆஃப் த டீம் அவங்கதான். அவங்க பர்ஃபார்ம் பண்றவங்களோ இல்லையோ அந்த டீமை வழி நடத்துற ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ஃபேஸ் ஆஃப் த டீம் இருப்பாங்க. இப்ப ஸ்லோவா வந்து கேஎல் ராகுல் வந்து ஃபேஸ் ஆஃப் த டீம், மயங்க் அகர்வால் ஃபேஸ் ஆஃப் த டீமா இருக்காங்க. இப்ப நீங்க திருப்பி அடுத்த வருஷம் பெரிய ஆக்ஷன்ல விட்டு இன்னொரு கேப்டன் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த கேப்டன் இந்த எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கோச்சோட உட்காந்து வேலை செஞ்சுன்னு அந்த ஃப்ளோ 2 பேருக்கும் ஒத்து போறது இங்கதான் அடி வாங்குது. சோ இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா that is what they got to do to make sure they have a core of 3 or 4 players whom they will represent Kings 11 Punjab at least for next 4-5 years. இத மட்டும் பண்ணிட்டாங்கன்னா they will be challenging other teams. என்னோட கருத்து. I don't know, I might be wrong. வெரி வெரி எக்ஸ்ப்ளோசிவ் டீம், நல்ல எக்ஸ்ப்ளோசிவ் லைன் அப் இருக்கு. அந்த ஃபைனல் ஃபினிஷிங் டச்சஸ் கொடுக்கறது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 சீசன் வந்து பாதி தூரம் வந்து நல்லா பண்ணிட்டு அடுத்த பாதி நல்லா பண்ணல. ஏன் நல்லா பண்ணலங்கிறதுக்கு ரீசன் இருக்கு. நீங்க சொன்ன அதே தான், நிறைய பிளேயர்ஸ்க்கு அந்த டீம்ல பிளே ஆஃப்ஸ்க்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ அந்த ஐபிஎல்ங்கிற டோர்னமெண்டே வந்து ரேஸ்ல முதல்ல யார் ஓடுறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். நம்ம சிம்பு சொல்ற மாதிரி. சோ அந்த ஓடி பழக்கம் இருக்கணும். வாட் எவர் எக்ஸ்பீரியன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. முழு சீசன் எப்படி அவங்க மேனேஜ் பண்ணி ஓட முடியும், அது நீங்க சொன்ன மாதிரி நிறைய மேட்ச் ஒரே பிரான்சைசில ஆனாதான் அந்த டிஎன்ஏ ஃபார்ம் பண்ண முடியும். எனிவே நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிடாக் அடுத்த ரவுண்டு உனக்கு இப்ப ரீசெண்டா பிடிச்ச ரவுண்டு சோசியல் நெட்வொர்க்ஸ். மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க் ஜக்கர்பர்க் பிகேஎஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா, ட்விட்டர்ல 2.3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு, ஃபேஸ்புக்ல 8.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல 320K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா கேம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவங்க கேள்விகள் கேட்பாங்க. இவங்களோட லைன் ஹேஷ்டாக் லைன் பாத்தீங்கன்னா #சடா பஞ்சாப் அப்படின்னு போட்டுருவாங்க எல்லாத்துக்குமே. அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்டா பிளேயர்ஸோட ஃபேமிலிஸை கொஞ்சம் ஃபீச்சர் பண்ணுவாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பிளேயரை போட்டுட்டு இவர் எமோஜியை போட்டு இவர் என்ன பண்றாரு சொல்லுங்க அப்படின்வாங்க. திடீர்னு குனிஞ்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ போட்டுட்டு குனிஞ்சிருக்கும் போது நிமிந்தவர் யார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஒரு மாதிரி கேள்விகள் நிரப்பிய சோசியல் மீடியா கேம் இவங்களுக்கு. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா என்னன்னா அவங்களோட சோசியல் மீடியா கேமே ஒரே மனுஷனே பண்ணிருக்காரு அப்படின்னா அது வசீம் ஜாஃபர். பின்றாரு மீம் சென்ட்ரிக் கேம்ஸா போட்டு இன்ஃபேக்ட் அவரை வந்து இவங்க ரீட்வீட் பண்ணியே பாதி சப்ஸ்கிரைபர்ஸ் பாதி ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டாங்க. வசீம் ஜாஃபர் ஹஸ் பீன் an absolute cracker. என்ன சொல்றீங்க பிடா? பின்னி எடுத்துட்டாரு. ஏன்னா வந்து மைக்கேல் வானை வந்து திருப்பி ரிப்ளை பண்றதுன்னா ஒண்ணு நானு, இன்னொரு பழம் அவரு தான். அதே மாதிரி மைக்கேல் வான் சொன்னாரு இந்த மாதிரி மும்பை இந்தியன்ஸ் நிறைய இருக்கிறது வந்து இந்தியன் டீம்ல அதனால ஜெயிச்சாங்கன்னு. அதுக்கு ரொம்ப ஹம்புளா ஒரு ரிப்ளை பண்ணாரு. யோ நீ சொல்றத பார்த்தா ஒரு பிரான்ச்சைசி டீம் உங்க டீம் தோத்துன்னு உன் டீமே நீ இறக்கிக்கிறையா அப்படின்னு ஒரு ரிப்ளை போட்டாரு. சோ வந்துட்டு வசீம் ஜாஃபர் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் குவைட்டானவர். அவரு தான் இப்படி ட்வீட் பண்றாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சும்மா பிரிக்கிறாரு என்ன பொறுத்த வரைக்கும். ஃபன் பேண்டர் ஒன்று இருந்தது கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கும் RRக்கும் ஒரு பயங்கரமான சேட்டை. ஆஸ்திரேலியா டூர்ல வந்து என்னாச்சு, மேக்ஸ்வெல் போட்டு போலான்னு பொழந்திருந்தாரு, கிழின்னு கிழிச்சிருந்தாரு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, RR திடீர்னு வந்து அவர் ஆக்ஷன்ல விட்டாங்கல்ல கிங்ஸ், உடனே அவங்களை டேக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கேன் யூ ஃபீல் த பெயின், வி ஃபீல் யூ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க திருப்பி இவங்களை கேட்கறாங்க. ஸ்டீவ் ஸ்மித் 100 அடிச்ச உடனே கேன் யூ ஃபீல் த பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போடுறாங்க டிவைடட் பை IPL யுனைடெட் இன் பெயின் அப்படின்னு ஒன்று. ரொம்ப ஹியூமரஸா இருந்தது. அதுவும் ஒரு நல்ல பேண்டர். பேண்டர் இஸ் ஆல்வேஸ் வெரி வெரி ஹெல்தி. அந்த பேண்டரோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும், பர்சனலா எடுத்துக்கூடாது. சரி, சோசியல் மீடியா கேம் முடிஞ்சு போச்சு. அப்ப அடுத்து என்ன, ஃபேனை கூட்டு வந்துட வேண்டியதான். என் இனிய ஃபேன். A fan is in. Prab,
பிரப் சிம்ரன் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. he is the fan from KXP ல PKS ல பிரப் சிம்ரன் சிங் ஒரு பிளேயர் இருக்காரு. ஃபேனும் பிரப் சிம்ரன் சிங் தான். you're sharing the same name, Prab Simran Singh and Prab Simran Singh. Are you related? Yeah. But I'm Prabjot, but I don't know him yet. Oh, you don't know him? Okay. But yeah, it's pretty common name in, I think even in other parts of India too. Prab, like, I have a friend here too, whose name is like Prabhakar, so he goes by Prabha too. Right, nice. Okay, Prab, what I would like to know is, since when have you been a follower of Kings 11 Punjab? Now they've changed their name. Do you like the change of name? Yeah, I think it's because I'm from Punjab, so I just love the Punjab team because it's just like the home feeling, right? And so I started following Punjab and IPL from 2011 when Gilly became captain. And because like when Gilly used to play for Australia, he was so amazing. So like he was my favorite player at that time. So yeah, I started following that time. Right. Okay. So you've been following since the time of Gilly, and obviously, what is that? Do you follow the social media game of Kings 11? That hashtag Sada Punjab. What do you think of it? Not too much because I don't have too much time for that. But yeah, it's okay. They can do whatever they want. But yeah, I like the players they have now, like Indian players right now, mainly KL Rahul, Shami. But mainly looking forward to the Aussie players right now, like let's say Richardson and Meredith. They have done well in the Aussie conditions, which are pace friendly. So let's see how they win. Right. Okay. What's been your most favorite memory as far as the Punjab Kings are concerned? What's been your best memory? We all know, I guess, the final of 2014, the whole season of that, and so I guess the whole season and there everyone played well. Mainly started with Maxwell and Miller. And then in the pace department, Mitchell Johnson was doing well, and he had some support from the bowlers too. So yeah, it was, I think, mainly a 2014 season. Tell me something. What is that one? Yeah, who's that one player that has been an all-time favorite star as far as Kings 11 is concerned? All-time favorite star. I used to like Sean Marsh a lot, and because he played consistently, I think for like. I think 7-8 years he played, started in 2007 or 8, and he was consistent in all the games. And after that, I think KL Rahul is doing really well now. And so yeah, Sean Marsh and KL Rahul have been really good. Sean Marsh and KL Rahul, right? What is your prediction for this season 2021? Is it going to be Punjab Kings year of victory? What is your prediction for this year, and who is going to star this year for Kings? Star, not sure, because I think KR Rahul have done his job in last 3 seasons. So even if he does like only 400 or 500 runs, that'll be fine. But predictions this year, if they can reach the playoffs, that'll be amazing. But yeah, because I know all the teams like now are like really good, so it's really hard to reach the playoffs. But I think let's see. So I'm hoping to reach the playoffs for the Punjab Kings. Give me one final prediction. Where are they finishing? Last 3 seasons they finished at number 6th or 5th. So let's say they'll reach the playoffs and number 4th. If they don't reach the playoffs, then number 5. A line in Punjabi to motivate them. Oh, Punjabi. Sada Punjab Kings. You have to sing the song by Punjabi. Oh, okay. I don't remember that much now, but yeah, it was like Doom Punjabi, Doom Punjabi. That was a nice song. Right. Awesome. Yeah. Okay. Thank you so much, Prab. எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணிருக்கிற டீமோட ப்ரிவியூ ஷோ பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களை மம்மி ரிட்டர்ன்ஸ்ல சந்திக்கிறேன். Until then, thank you so much for joining us.